மாறுபட்ட பண்டிகைகளும் விழாக்களும் இருந்தாலும் எல்லா நாட்டிலும் இருக்கிற எல்லா மதத்தை சேர்ந்த எல்லா மொழிகளும் சேர்ந்திருக்கிற மக்களால் கொண்டாடப்படுகிற உழைப்பாளி தினமாக இருக்கிற மே தினம் மட்டும்தான் எல்லா நாளிலும் கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட மே தினம் கொண்டாடப்படுகிற இந்த நேரத்தில் உலகமே இன்றைக்கு கவலைக்குரிய சூழ்நிலை என்பது இருப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது. குறிப்பாக ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து வருகிற கடுமையான போர் இன்றைக்கு ஈரான் நாட்டையே தவிடுபொடியாக்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஈரான் நாட்டு மக்கள் நடத்துகிற போராட்டம் ஈரான் நாட்டுக்காக மட்டுமல்ல, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய ஆதிக்கத்தை முறியடிப்பதற்காக அந்த மக்கள் அனுதினமும் செத்து மடிந்து கொண்டிருக்கிற காட்சியை உலகத்திலே பார்க்கிறோம். ஏற்கனவே இஸ்ரேலோடு கூட்டு சேர்ந்து பாலஸ்தீனத்தையும் காசா பகுதியில் தவிடுபொடி ஆக்கியவர்கள் இன்றைக்கு உலகத்தையே தன்னுடைய ஆயுத பலத்தால் அடக்கி ஆளுகிற முயற்சியை உலகம் முழுவதும் இருக்கிற தொழிலாளி வர்க்கம் ஒன்றுபட்டு போராட வேண்டும் என்கிற ஒரு உறுதி ஏற்கிற நாளாகத்தான் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்படிப்பட்ட அமெரிக்க ஏகாதிபத்தியருடைய அத்துமீறல்கள் தொடர்ந்து நடக்கிற போது அதை பற்றி ஒரு வார்த்தை கூட கண்டித்து பேசுவதற்கு திராணியற்ற ஒரு அரசாகத்தான் மோடி அரசாங்கம் இருக்கிறது. இந்திய வரலாற்றில் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய இந்த அராஜகத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு துணை போகிற ஒரே அரசு என்கிற ஒரு அவமானகரமான அரசாக இன்னைக்கு மோடி அரசு திகழ்ந்து நிச்சயமாக வரக்கூடிய காலத்தில் மோடி அரசாங்கம் மிக மோசமான அடக்குமுறைகளை கார்ப்பரேட்டுகளுக்கு முழுக்க சுதந்திரத்தை வழங்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது பட்டவர்த்தனமாக இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 150 ஆண்டு காலமாக போராடி பெற்ற அனைத்து தொழிலாளி வர்க்க உரிமைகளையும் பறித்து அந்த உரிமைகளை எல்லாம் சமாதி கட்டியிருக்கிற அப்படிப்பட்ட நிலைமையை எதிர்த்து இந்திய தொழிலாளி வர்க்கம் இந்திய உழைப்பாளி மக்கள் போராடுகிற சூழ்நிலை ஏற்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் முடிந்து வருகிற 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை துவங்க இருக்கிறது. அநேகமாக 4ஆம் தேதி ஒரு 10 மணி 11 மணி வாக்கிலேயே வெற்றி பெறுவர் யார் என்பது உறுதியாக தெரிவித்து விடுகிற சூழ்நிலை இருக்கிறது. ஏற்கனவே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் பல செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அனைத்து கருத்து கணிப்புகளுமே தெரிவித்திருக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை எல்லா கருத்து கணிப்புகளும் இந்த முறை உறுதி செய்திருப்பது என்பதுதான் மிக முக்கியமானது. ஆகவே மோடி யாரோடு கூட்டு சேர்ந்தாலும், அமித்ஷா எத்தனை முறை கூட்டு சேர்ந்தாலும் தமிழ்நாட்டிலே பாஜகவுக்கு எதிர்காலம் இல்லை என்பதை நாம் எடுத்து சொல்ல இருக்கிறோம். நிச்சயமாக இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற 30 கூட்டணி வெற்றி பெற்று 2வது முறையாக திமுக ஆட்சியில் அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏற்கனவே இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்ற நிலையில் அது இருக்கக்கூடாது என்பதை நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் வேலையில்லா திண்டாட்டம் பூதாகாரமான பிரச்சனையாக வளர்ந்திருக்கிறது. எல்லா இடங்களிலேயும் பணி நிரந்தரமல்ல, ஒப்பந்த தொழிலாளியை மட்டுமே வைத்து வேலை வாங்குகிற அந்த முறையை கடந்த பல ஆண்டுகளாக தமிழகத்தில் இருக்கிற அரசுகள் செயல்படுத்தி வருகிறது. அப்படிப்பட்ட நிலையை மேற்கொள்ளக்கூடாது. பணியினர் ஒப்பந்த தொழிலாளியாக அல்லது தற்காலிக பணியில் நியமிக்கப்பட்டிருக்கிற அனைத்து ஊழியர்களையும், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், தொழிலாளிகள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல, அரசு அலுவலகங்களில் காலியாக இருக்கக்கூடிய அத்துணை லட்சம் இடங்களையும் உடனடியாக திமுக அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் நிச்சயமா அதை எதிர்த்த போராட்டத்தை, இந்த கொள்கை ரீதியான போராட்டத்தை வரக்கூடிய காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியில் அமைந்தாலும் கூட இந்த உறுதிமிக்க போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம் என்பதை இந்த மே தின நன்னாளில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.